Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் சாப்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சாப்ஸ் ஃப்ரை வந்து பெரும்பாலும் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரியாணி பண்ணோம் அப்படின்னா அது கூட சைட் டிஷ்ஷாக பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஸ்டார்டராக கூட நம்ம இதை பண்ணலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா மீட் சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சாப்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் மட்டன் சாப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக நீட்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அடுத்ததாக கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இது கூட போட்டுக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒன்று பாதியமாக அரைச்சா போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணல. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி கரெக்டாக இந்த மட்டன் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வர ஆரம்பித்ததும் குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த 15 நிமிஷத்தில் 1-2 விசில் வரும். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், அடுத்ததாக மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கினதும் நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. அதே சமயம் தண்ணி மீதி இருக்குது. இப்போ திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. தண்ணி எந்த காரணத்தை கொண்டும் தனியாக வடிக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வற்ற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு கரண்டியை வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மீட்டெல்லாம் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்த அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மேலேயும் நல்லா அந்த மசாலா கோட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே தவாவில் போட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் பீஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கிரில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ மீட்டெல்லாம் நல்லா ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேலே இருக்கிற மசாலா எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீட் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு சென்டரில் ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டு அதில் நான் ஒரு துண்டு அளவுக்கு நல்லா கங்கோடு இருக்கிற ஒரு கறி துண்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க.
நம்ம மூடி இருக்கிற மூடியில் ஏதாச்சும் ஓட்டை இருந்தாலும் அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த புகையெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நீங்கள் 10 நிமிஷம் கழித்து அந்த புகையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். அந்த மட்டன்லேயும் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அது வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லா ஒரு க்ரில் பண்ண மட்டன் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுடைய மட்டன் சாப்ஸ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மீட்டை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.